श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ॐ धवलरुचिरगात्रं सर्पयज्ञोपवीतम् अनलसहितहस्तं अक्षमालाभिरामं स्फुरितकनकवीणा कुञ्जितं फालनेत्रं गिरिवरशिखरोर्ध्वं दक्षिणामूर्तिमीडे शिवा திருச்சிற்றம்பலம். சிவமாம் பரத்தினிர் சத்து சதாசிவம் உவமா மகேஸ்வர் உருத்திரதேவர் தவமால் பிரமேசர் தம்பில் தாம் பெற்ற நவாகமம் எங்கள் நந்தி பெற்றானே. சிவா திருச்சிற்றம்பலம். சபைக்கும் சபையிலுள்ள சான்றோருக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கைலாச பர்வதத்திலே பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரர் சிவாகமங்களையும் புராணங்களையும் உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பார்வதி தேவி சுவாமியிடம், சுவாமி, தாங்கள் திருவாலவாயில் நிகழ்த்திய திருவிளையாடல்களை பற்றி உபதேசிக்குமாறு கேட்க, சுவாமி தான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களையும் உபதேசித்து அருளினார். அப்பொழுது பார்வதி தேவியும் பார்வதி தேவியின் மடியில் அமர்ந்திருந்த முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தனர். பிறகு அகஸ்தியர் முருகப்பெருமானிடமிருந்து இதை உபதேசமாக கேட்டு பெற்றார். பின் அகஸ்தியர் ஒரு முறை சப்த ரிஷிகளோடு காசியில் ஒரு பெரிய யாகம் ஒன்று செய்தார். யாகத்தின் நிறைவில் மகரிஷிகள் அனைவரும் ஒன்று கூடி உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சூதக முனிவர் அகஸ்தியரிடம், அகஸ்தியரே, இவ்வாறாக சுவாமி திருவிளையாடல் புரிந்ததை பற்றி எங்களுக்கு உபதேசிக்குமாறு கேட்க, சூதகருக்கு அகஸ்தியர் அதை உபதேசித்து அருளினார். பின் சூதகரிடமிருந்து பரஞ்சோதி என்பவர் அதை உபதேசமாக பெற்று தமிழில் மொழிபெயர்த்து அருளியதே திருவிளையாடல் புராணம். இது மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 பிரிவுகளோடு உள்ளது. அதிலே நான் மதுரை காண்டத்திலே முதல் பட்டலமான இந்திரன் பழிதீர்த்த பட்டலம் என்பது பற்றி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிருத யுகத்திலே தேவேந்திரன் தனது தேவ சபையிலே வீற்றிருந்தான். அப்பொழுது ஊர்வசி, ரம்பா, மேனகா முதலிய தேவஸ்திரீகள் அனைவரும் அவனிடம் நாட்டியமாடி மகிழ்வித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது தேவகுருவான பிருகஸ்பதி அங்கு வந்தார். அவரை வணங்கி உபதரிக்காது இந்திரன் தேவஸ்திரீகளின் நடனத்தில் மெய்மறந்திருந்தான். அதனை கண்ட பிருகஸ்பதி கோபம் கொண்டு அவ்விடத்திலிருந்து சென்று விட்டார். அதனால் தேவலோகமானது தனது தேஜோமயத்தினை இழந்தது. பின்தான் இந்திரன் பிருகஸ்பதி வந்தது பற்றியும் கோபம் கொண்டு சென்றது பற்றியும் அறிந்து கொள்கிறான். பின் அவன் எங்கு தேடியும் தனது குருவை காணாது பிரம்மதேவரிடம் சென்று தனது குறைகள் அனைத்தையும் முறையிட்டான். பிரம்மதேவர் அதற்கு, உன் குரு உனக்கு கிடைக்கும் வரை அசுர குலத்தவனான துவட்டாவின் மகன் விஸ்வரூபனை குருவாக கொள் என்று கூறி அனுப்பி வைத்தார். இந்திரனும் விஸ்வரூபனை குருவாக கொண்டார். பின் விஸ்வரூபனிடம் தானும் தனது தேவலோகமும் நலமாக இருக்கும் வேண்டி ஒரு வேள்வி செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டார். ஆனால் விஸ்வரூபனோ தனது குலமான அசுர குலம் மேன்மை அடையவும் தனக்கு தேவலோகமானதும் தேவர்களும் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேள்வியை செய்தான். இதையறிந்த இந்திரன் உடனே தனது வஜ்ராயுதத்தினால் அவனது 3 சிரங்களையும் கொய்து வீழ்த்தினார். 3 சிரங்களும் பறவைகளாக மாறி பறந்து சென்றன. தேவகுருவை வதைத்ததனால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷமானது பற்றி கொண்டது. அப்பொழுது அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீர், மண், பெண், மரம் போன்ற வஸ்துக்களிடமிருந்து மாற்றி இந்திரனை காத்தனர். விஸ்வரூபனை இழந்த துவட்டா மிகவும் கோபம் கொண்டு இந்திரன் மீது போர் தொடுக்க எண்ணி ஓர் மிகப்பெரிய வேள்வி செய்தான். அந்த வேள்வியிலே உதித்த விருத்தாசுரன் என்பவனை இந்திரனை நோக்கி ஏவினான். இந்திரனால் அந்த அசுரனை சமாளிக்காது போக பின் ததீஷி முனிவரிடம் சென்று அவருடைய முதுகெலும்பை பெற்று கொண்டு வந்து புதியதோர் வஜ்ராயுதத்தை செய்து அந்த அசுரனை வீழ்த்தினான். அதனால் மீண்டும் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷமானது பற்றி கொண்டது. அதனால் அவன் மிகவும் வருத்தத்துடன் தனது குருவை தியானம் செய்தான்.
அப்பொழுது பிருகஸ்பதி அங்கு பிரசன்னமாகி பிருகஸ்பதி உபதேசித்தபடி பூலோகம் வந்து ஸ்தலங்கள் தோறும் யாத்திரை செய்தான். அப்பொழுது ஒரு நாள் கடம்பவனமாக இருந்த மதுரைக்கு வந்து மதுரையில் உள்ள பொற்றாமரை குளத்திலே நீராடி சோமசுந்தர பெருமானுக்கு பூஜை செய்தான். அப்பொழுது அவனை பீடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷமானது அவனை விட்டு விலகி சென்றது. பின் அவன் தேவலோகத்திற்கு சென்று சிறப்புடன் ஆட்சி புரிந்து வந்தான். அங்கே எழுந்தருளி அருள் புரிகின்ற சோமசுந்தர பெருமானுக்கு 8 யாளிகள் சுமக்கின்றவாறு ஓர் இந்திர விமானத்தை அந்த சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்தான். இவ்வாறாக மதுரை காண்டத்திலே உள்ள முதல் பட்டலமான இந்திரன் பழிதீர்த்த பட்டலமானது நிறைவு பெறுகிறது. எனக்களிக்கும் அடுத்தடுத்த வாய்ப்புகளிலே அடுத்தடுத்த பட்டலங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.